சாரதா, 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 சாரதா எங்க பாத்தீங்களா? பாக்கலமா. சாரதா விளையாட வந்தாளா? இல்லையே. சாரதா வந்தாளா? இங்க வரலமா. சாரதாவை காணோம், பாத்தீங்களா? இல்லையேம்மா. இல்லையா? சாரதாவை எங்கயாவது பாத்தீங்களா? இல்லையேம்மா. இங்கதான் விளையாடிட்டு இருந்தா எங்கேயும் புள்ள நீ பெத்திருந்தா தானே புள்ள பாசம் உனக்கு தெரியும். அதான் இவ்வளவு அலட்சியமா இருந்திருக்க. எவ்வளவு பெத்த புள்ள தானே, அதான் இப்படி. பெத்தவங்களை விட இவங்கதான் அந்த புள்ள மேல ரொம்ப பாசமா இருக்கு. ஆமா, பாசமா போலாத பாசம். வாயை மூடிட்டு போமா. குழந்தை எங்கன்னே தெரியலையே. நீ ஒண்ணு கவலைப்படாதங்க, குழந்தை இங்கதான் எங்கேயாவது விளையாடிக்கிட்டு. மருதுவுக்கு போன் பண்றேன், எப்படியும் தேடி கண்டுபிடிச்சிடலாம். மனசு அழட்டிக்காம வீட்டுக்குள்ள போமா. சரி. வாங்க மாப்பிள்ள வாங்க. குழந்தை இங்க வந்தாளா? குழந்தையா? இங்க வரலையே, என்னாச்சு? இல்ல, விளையாடி இருந்த குழந்தைய காணும். என்னது? என் குழந்தைய காணுமா? என் குழந்தைய என்ன பண்ணீங்க? என்ன பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும் வச்சலா. ஒரு முக்கிய அறிவிப்பு. சாரதா என்கிற 3 வயது சிறுமியை நேற்று முதல் காணவில்லை. காணாமல் போன அன்று சிவப்பு நிறத்தில் வெள்ளைப்பூ போட்ட கவுனும் வெள்ளை நிற செருப்பும் அணிந்திருந்தார். குழந்தையை பற்றி தகவல் தெரிந்தால் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஆய்வாளர், தேனாம்பேட்டை காவல் நிலையம், சென்னை 18. நீங்க தான் சாரதாவா? ஆமா. குழந்தை கிடைச்சிட்டாளா? இல்ல, அந்த குழந்தைய நீங்க கொண்டுட்டதா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. சாரதா? என்ன சொல்றீங்க நீங்க? எனக்கும் அதுக்கும் என்ன? ஸ்டேஷனுக்கு வாங்க, அங்க எல்லாம் பேசிக்கலாம். அட வாங்கம்மா போலாம். ஜீப்ல ஏறுங்க. அந்த குழந்தையோட அப்பாவுக்கும் உங்களுக்கு கள்ள தொடர்பு இருந்ததாகவும், அதுக்கு அந்த குழந்தை தடையா இருந்ததாகவும், அதனால அந்த குழந்தை நீங்க தான் கொண்டதாகவும் அந்த குழந்தையோட அம்மாவும் அவங்க அண்ணனும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. சுத்த பொய் சார். என் குழந்தை மேல இவங்க உசிரியை வச்சிருக்காங்க. பெத்த புள்ள தன்னை விட இந்த அம்மா மேல பிரிய வச்சிருக்காங்கிற பொறாமையில தான் இப்படி ஒரு பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. எனக்கு தெரியும் சார், என் குழந்தை நிச்சயமா செத்து இருக்காது. அது எங்கேயாவது காணாம போயிருக்கும். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாதீங்க. மிஸ்டர் மருது, ஆதாரம் இல்லாம நாங்க எந்த முடிவும் எடுக்க மாட்டோம். கான்ஸ்டபிள். எஸ் சார். குழந்தை காணா போன அன்னைக்கு போட்டிருந்த ட்ரெஸ் தானே? ஆமா. இது குழந்தை கையில போட்டிருந்த வளையல் தானே? ஆமா. இது குழந்தை போட்டிருந்த செப்பல் தானே? இது 3 திருவாமியூர் கடற்கரை ஓரமா ஒதுங்கி இருந்துச்சு. இல்ல, நான் இல்ல. சாரதா சாகல. அவ செத்துருக்க முடியாது. சாரதா மேல நான் எவ்வளவு அவளை நான் இல்ல மருது, நான் கொல்லல. நான் எப்படி அவளை? என்ன நம்புங்க மருது, ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன நம்புங்க. நான் மருது வந்திருக்கேன். என் முகத்துல நீங்க ஏன் முழிக்கலன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. கௌரவத்தை கொடுத்தவங்களே கேவலப்படுறதுக்கு இவனும் ஒரு காரணம் ஆயிட்டானே. இந்த விசுவாசம் இல்லாத மனுஷ முகத்துல எப்படி முழிக்கிறதானே பார்க்காம இருக்கீங்க? இல்ல மருது, இல்ல. உங்களை விசுவாசம் இல்லாதவர்னு நான் மட்டும் இல்ல, இந்த உலகத்துல பிறந்த புல் பூச்சி பூண்டுல இருந்து மண் மரம் மனுஷன் வரைக்கும் யாருமே சொல்ல மாட்டாங்க. வசதி வந்த உடனே பழசையும் பழகுனவங்களையும் மறந்துடுற இந்த காலத்துல உங்க உழைப்பால, உங்க திறமையால முன்னுக்கு வந்த நீங்க, உங்க அந்தஸ்துக்கு காரணமே நான் வாங்கி கொடுத்த ஒரு தையல் மிஷின் தான் நினைச்சு உங்க வாழ்க்கையை எனக்கு அர்ப்பணிக்க நினைச்சீங்களே. அந்த நினைப்பு ஒண்ணு போதாதா? நான் உங்களையே சந்தேகப்படுவேன்.
நீங்க என் மேல வச்சிருக்கிறது பாசம்னா நான் உங்க மேல வச்சிருக்கிறது பக்தி. அவசரத்துல அர்ச்சகரை சந்தேகப்படலாம், ஆனா ஆண்டவனையா சந்தேகப்படுவாங்க? ஏன் சுயமரியாதையை காப்பாத்திக்கிறதுக்காக உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சு உங்க நிம்மதியை கெடுத்தது இல்லாம இப்போ இப்ப நீங்க உங்க குழந்தைய பிரியறதுக்கும் நான் காரணமாயிட்டேன். அந்த குத்தத்துக்காகத்தான் உங்க முகத்துல முழிக்க முடியாம இன்னைக்கு நான் கூனி குறிய நிக்கிறேன். மருது, இது வரைக்கும் உங்களை நான் உதவின்னு கேட்டதே இல்ல. இன்னைக்கு கையெடுத்து கும்பிட்டு கேக்குறேன், செய்வீங்களா? தெரியும், உங்களை ஜாமீன்ல எடுக்கணும், நீங்க நிரபராதி நிரூபிக்கணும், அதானே? ஏற்கனவே ஏற்பாடு செஞ்சுட்டு வந்துட்டேன். இல்ல மருது, இல்ல. எனக்கு தேவை இந்த சிறையில இருந்து விடுதலை இல்ல, என் மனசை போட்டு தச்சிட்டு இருக்கிற உறுத்தல் இருந்துதான். மருது, நான் உங்க மனைவியை பார்க்கணும், அழைச்சிட்டு வருவீங்களா? இவ்வளவுக்கு காரணம் அவதான். அவ முகத்துல என்ன முழிக்க சொல்றீங்க? இல்ல மருது, பொம்பளைங்க மாதிரி பயப்படுறவங்களும் இல்ல, நிலைமை வந்துட்டா அவங்கள மாதிரி துணிறவங்களும் இல்லம்பாங்க. உங்க மனைவிக்கு அப்படி ஒரு நெருக்கடி ஏற்படுத்தினது ஏன் தப்பு தான். அதுக்காக நான் அவங்க கால்ல வேணா விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். இப்ப எனக்கு வேணுங்கிறதெல்லாம் உங்க குழந்தை உயிரோட இருந்தா அதுவே எனக்கு போதும். நான் உங்க வீட்டுல இருந்து மட்டும் இல்ல, இந்த உலகத்தை விட்டே போயிடுறேன். இந்த பழியில இருந்து மட்டும் என்ன காப்பாத்துங்க மருது, தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க மருது. உங்க பேர் தானே வத்சலா? ஆமா. நீங்க எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? பிஎஸ்சி. உங்க வீட்டுக்காரர்? எட்டாவது வரைக்கும். ஆக பிஎஸ்சி வரைக்கும் படிச்ச நீங்க 8வது படிச்சவரை எப்படி கல்யாணம் பண்ணீங்க? எங்க அப்பா தான் கல்யாணம் பண்ணி வச்சாரு. ஆக இந்த கல்யாணத்துல உங்களுக்கு விருப்பம் இல்ல? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். விருப்பம் இல்லாமல அவங்க ஒரு குழந்தைக்கு தாயா இருக்காங்க, சட்டப்படி தப்பு. எது? விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது குறுக்க பேசுறது தப்புங்கிறேன் யுவர் ஆனர். எஸ், ப்ரொசீட். தேங்க் யூ. உங்க புருஷன் மேல உங்களுக்கு பிரியம் அதிகம். ஆமா. உங்க வீட்டுக்காரர் நீங்க கடைசியா எப்ப பாத்தீங்க? போன வாரம் எங்க வீட்டுக்கு வந்துட்டு போனாரு. உங்களை கூட்டி போக வந்திருந்தாரா? இல்ல. என்ன? என்ன வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் குழந்தைய ஏண்டி அடிச்சு என்ன அடிச்சாரு. ஆக நீங்க குழந்தைய அடிச்சீங்க? ஆமா. நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். கடைசியா உங்க குழந்தைய நீங்க எங்க பாத்தீங்க? அவ படிக்கிற கான்வென்ட்ல. எதுக்கு போனீங்க? அவங்க அப்பாவோட சேர உதவி பண்ணும்படி குழந்தைகிட்ட சொல்ல போன. அப்பவும் குழந்தை மேல உள்ள பிரியத்துல நீங்க போகல, அப்பா கிட்ட தூது போக சொல்லத்தான் போனீங்க. அத அந்த குழந்தை கேட்கல, அதனால நீங்க குழந்தைய அடிச்சீங்க. ஆமா. புருஷனோட சேர்ந்து வாழ உங்க குழந்தை உங்களுக்கு உதவி செய்யல. அது இருந்தும் ஒண்ணுதான் இல்லாததும் ஒண்ணுதான் உங்களுக்கு ஒரு விரக்தி வந்தது. அந்த விரக்தியில குழந்தைய நீங்க கொன்னுட்டீங்க. இல்ல இல்ல, நான் கொல்லல, நான் கொல்லல. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். ஒரு அல்ப விஷயத்துக்காக எந்த தாயாவது தான் பெற்ற குழந்தையை கொலை செய்வாளா? யுவர் ஆனர், தானே பெற்ற 8 குழந்தைகளையும் கிணத்துல தள்ளி கொலை செய்த நல்ல தங்காலம் ஒரு தாய் தான். இந்த வழக்குல அந்த குழந்தையை இந்த மாதம் கொலை செய்தாங்கிறதுக்கு நிறைய சாட்சியங்கள் இருக்கு. அதை விசாரிக்க கோர்ட்டினுடைய அனுமதியை வேண்டுகிறேன். பர்மிஷன் கிராண்டட். தேங்க்யூ. உன் பேர் என்னப்பா? முத்தியனுங்க. என்ன தொழில்? கடல்ல மீன் பிடிக்கிறதுங்க. இந்த Dress, வளையல், ஷூ எல்லாத்தையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீ தானே எடுத்துட்டு வந்து கொடுத்த? ஆமா, நான் தான் கொடுத்தேன். எங்க இருந்து எடுத்த? கடல்ல மீன் பிடிச்சிட்டு வரும்போது கரையில இருந்துச்சு, கொண்டாந்து. சரி, கரையில ஒதுங்கி இருந்தது. அங்க குழந்தை இருந்துதான் தேனியா? தேனுங்க. பக்கத்துல ஒரு சுழல் இருந்தது, அதுல குழந்தை மாட்டி செத்து இருக்குமோன்னு நினைச்சு துணியை கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துட்டேங்க. சரி, நீ போகலாம். போய் சொல்றான். என் குழந்தைய நான் கொலை செய்யல, நான் கொலை செய்யல. போய் சொல்றான். அவங்க போய் சொல்லல, நீதான் போய் சொல்ற. நீதான் அந்த குழந்தைய கொலை பண்ணிருக்க, இதான் உண்மை. அப்ஜெக்ஷன் ஆனர். அவங்க கொலை செஞ்சத கண்ணால் கண்ட சாட்சியங்கள் கிடையாது. யூகத்தின் பேர்ல அவங்களை குற்றவாளி ஆக்குறத நான் அப்ஜெக்ட் பண்றேன். மை லார்ட், கொலைக்கு கண்ணால கண்ட சாட்சியங்கள் இருக்கணும்னா பல குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்கவே முடியாது. அதுவும் அங்க நின்னுட்டு இருக்காங்களே, அவங்களையாவது நீ பாத்திருக்கியா? பாத்திருக்கேன். எங்க? என் எதிர் வீட்டுல கூட இருந்தாங்க. இப்ப அவங்க எங்க இருக்காங்க?
இப்ப எங்க வீட்டுல இருக்காங்க. ஏன் அவங்க அங்க இருக்காங்கன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? நான் சொல்லட்டுமா? உங்க புருஷனுக்கு அந்த பொண்ணுக்கும் தொடர்பு இருக்குன்னு நீங்க நினைச்சீங்க, உண்டா இல்லையா? ஆமா. அந்த தொடர்பு நீங்க கண்ணால பாத்தீங்களா? இல்ல. பார்க்காம எப்படி நினைச்சீங்க? இருக்குமோன்னு யோகிச்சு. அப்பா கண்ணால பார்க்கலனாலும் யூகிக்கலாம், அப்படித்தானே? யுவர் ஆனர், யூகத்தின் அடிப்படையில் குற்றம் சாட்டக்கூடாதுன்னு எதிர்த்தரப்பு வக்கீல் சொன்னாரு. ஆனா அவங்க கட்சிக்காரி அதே யூகத்தால சாரதா மேல பழிய போட, சாரதாவுக்கு ஊருக்குள்ள இருந்த மரியாதையும் போயிடுச்சு, நடக்கிற இந்த கல்யாண நிச்சயதார்த்தமும் நின்னுடுச்சு. யுவர் ஆனர், உயிரை கொல்றது மட்டும் கொலை இல்ல, உணர்ச்சிகளை கொல்றதும் கொலைதான். இப்படி யூகத்தின் அடிப்படையில் எத்தனையோ பேர் உணர்ச்சிகளை கொண்ட இவங்களுக்கு தனக்கு விருப்பம் இல்லாத, தனக்கு உதவி செய்யாத தான் குழந்தைய கொல்றது பெரிய விஷயம் இல்ல. அந்த குழந்தை கொல்லப்பட்டதுக்கு கண்ணால் கண்ட சாட்சிகள் இல்லைன்னாலும் சந்தர்ப்ப சாட்சிகள் இருக்கு. யுவர் ஆனர், இவங்களுக்கு தண்டனை அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் என்னை சேரும். ஐயா வக்கீல, கொஞ்சம் நில்லுங்க. உங்க அண்ணன் பொண்ணு மேல என் மருமக அநியாயமா பழி சுமத்தினான்னு காத்திருந்து கழுத்து அறுத்துட்டீங்களே. அம்மா, ஏமா வீட்டை பூட்டிக்கிட்டு உங்களை வீதியில நிக்க வச்சு வேடிக்கை பார்த்தவங்களுக்கா பறிஞ்சு பேசுறீங்க? ஐயா, என்ன வெறுத்தாலும் மறுத்தாலும் அவ எனக்கு மருமகதான். நான் அவளுக்கு மாமியார் தான். அன்னைக்கே இவங்க அண்ணன் பொண்ணு நெருப்புன்னு நினைச்சு ஒதுங்கி போயிருந்தா அது நேத்து போயிருக்கும். உள்ள வந்து ஊதி ஊதி எரிய வச்சுட்டாள. இப்ப என் குடும்பமே கொலைஞ்சு போயிடுச்சு. ஐயா, நீங்க நல்லா இருப்பீங்களா? உங்க குடும்பம் உருப்படுமா? அப்படிலாம் இல்லம்மா. அம்மா, இவர் அவர் கடமையை செஞ்சாரு. அபாண்டத்தை போக்குறதுக்காக அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க செஞ்சாங்க. இதுல நம்ம தப்பு இருக்கு. ஒரு குழந்தைக்கு தகப்பங்கிற முறையிலையும், ஒரு பொண்ணுக்கு புருஷங்கிற முறையிலையும் எனக்கு சில பொறுப்புகள் இருக்கு. அதை நான் செஞ்சே